புரியாதவளை கட்டிட்டு நான் படுற அவஸ்தை ஒரு பொதி மாடை கட்டியிருந்தாலும் பொதி சுமக்கும். இந்த படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர் கிட்டையும் இந்த இருப்பு என்ன, வாழ்ந்த வாழ்வு என்ன, பங்களா வாசல்ல எத்தனை கூர்கா, இந்த படம் எடுக்கிற எல்லா ப்ரொடியூசர் கிட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு கால் ஷீட்டு கொடுத்துட்டு கொடைக்கானல் சீசனுக்கு போயிடுவியே. நீ வாயை திறந்து என்ன சொல்லுவேன்னு இந்த பேப்பர்காரங்க கியூ சிஸ்டத்துல நிப்பாங்களே. உன் கண்ணழகு காலழகு வர்ணிக்க எத்தனை மைனருங்க. நீ கோணலா கொடுக்கிற போசெல்லாம் உயர்ந்த போசுன்னு இந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்களே. நீ நடிக்கிற படத்தை தான் பாப்பேன்னு இந்த புரியாத ஜனங்க ரொம்ப பேர் இருந்துகிட்டு இருந்தாங்களே. இப்ப உன் மூஞ்ச யாராவது பாப்பாங்களா? அக்கால கட்டி கொடுத்த வீடுங்கிற பேர் தானே தவிர ஆஸ்தியில உங்களுக்குன்னு ஒரு காசு இருக்கா? இல்ல இல்ல, மானத்தோட மம்முட்டி எடுத்து கொத்துறது, கோடாலி பிடிச்சு புழக்கிறது. அந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியுமாடி? ஏதோ அந்த காலத்துல இருந்தவன் களி சாப்பிட்டான், கூழ் சாப்பிட்டான், வேலை செஞ்சான். இந்த காலத்துல சோத்தை போட்டு உடம்ப கெடுத்துட்டானுங்க. இப்ப அந்தஸ்து யோகியதை அதுக்கு தகுந்த வேலையில எனக்கு வேணும். கடையில் புகுந்து திருடியவனுக்கு 2 மாதம் கடுங்காவல். எல்லா விஷயம் சப்புன்னு இருக்கு. கொலைகேஸ் இருந்தா படி சடக் சடக்குன்னு குத்தணும், அப்படி சவுண்ட் கொடுத்து படி. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரட்டல் உருட்டல்லாம் உனக்கும் புருஷனுக்கு இருக்கட்டும், என் பேரனுக்கு மட்டும் வேணும். நான்சென்ஸ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொண்டாட்டி அமையணும்னா ரொம்ப அஷ்டம் பண்ணிடணும். ஏனோ நம்ம பதிவு திருமணம் பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டாலும் உன் மக பதிவு திருமணம் என்னடா போய் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது மாமா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா? அங்க ஐயர் இருக்க மாட்டாங்களா? ஐயோ ஐயோ, ஏன்னா ஊட்டியும் நிலத்தையும் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, பொண்ணுங்களை கூட ரிஜிஸ்டர் பண்றானுங்க. இதுக்கு ஒரு ஆபீஸா? தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம். முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும். இதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கிறேன். வணக்கம் மோகன். பணம் என்ன பாடுபடுத்துறா? முதல்ல இந்த உலகத்துல நம்ம மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா டேஞ்சர். ரவே, போலீஸுக்கு போன் பண்ணி இந்த மொட்டை பையில பிடிச்சு கொடு. மிஸ்டர் அமிர்தலிங்கம், கடைசியா மனித தன்மையில ஒரு வேண்டுகோள். இறந்து போன என் நண்பனுக்கு இறுதி வணக்கம் செலுத்தணும். அதுக்கு உங்கள் பர்மிஷன் தேவை. மருது மருது கெட்டவனையும் கெட்டவனோட சிநேகிதம் பண்றவனையும் நீதி தண்டிச்சுடுன்றது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. உன்ன மாதிரி யார் கிடைப்பா எனக்கு? அயோக்கியத்தனம் பண்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் நீ போன ஒருபாடு உன்ன மாதிரி ஆழ்ச்சவன் கிடைப்பான். நான் இருக்கக்கூடாது, இனிமே நான் இருக்கக்கூடாது. நான் உன்னோட வந்துருங்க.